கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எது மக்களின் அதிகாரத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம், என்ன ஒரு அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா பிரச்சாரங்கள் அதிகமாக நடைபெற்றுட்டு இருக்கு இல்லையா? தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அந்த வகையில் மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு அதிகாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு பின்னணியா அம்பேத்கரோட ஒரு கூற்றையும் சொல்றாங்க. அதிகாரம் செயல்படுகின்ற விதங்கள் 2 என அம்பேத்கர் குறிப்பிடுவார். ஒன்று உள்கட்டுமானம், அடுத்தது வெளிக்கட்டுமானம் என அதை விளக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இன்டர்னல் கான்சியஸ்னஸ் இல்லை எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரிங்களா? சட்டங்கள் முதலியான வழியாக செலுத்தப்படும் அதிகாரம் வெளிக்கட்டுமானம். உள்கட்டுமானம் என்பது மக்களிடையே திரண்டிருக்கும் கருத்து, நிலவும் பழக்கம், தொடரும் வழக்கம், பின்பற்றப்படும் மரபு முதலியவற்றால் உருவாவது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு சட்டங்கள் வழியாக போகலாமா, மக்கள் கருத்தின் வழியாக போகலாமா, அதை எப்படி நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. வரலாற்று குறிப்புகள், வரலாற்றிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வகையில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். வஉசி அவர்கள் முன்னெடுத்த இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் ஒட்டியும் நமக்கு பிபின் சந்திரபால் அவர்களோட அந்த ரிலீஸ் ஒட்டியும் நமக்கு தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டங்கள், அப்ரைசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ரைசிங் அப்போ கூட அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வஉசி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு தான் முதல்ல அழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வஉசி அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நிராகரிச்சுட்டு மக்கள் கிட்ட போய் பேசியிருப்பார். ஓகேங்களா? அந்த வகையில் என்ன சொல்ல வராங்க, மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலயமா அந்த கருத்து மேலோங்கி இருக்கும், மக்கள் கிட்ட அந்த ஒரு பேச்சு அதிகமாக இருக்கும், அதை பற்றின பேச்சு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மக்கள் மத்தியில் அந்த ஒரு விஷயம் பேசும் பொருளா ஆனதுக்கு அப்புறமா அதை அரசாங்கத்துக்கிட்ட போய் பேசுறப்போ பேசக்கூடிய நமக்கு, நெகோசியேட் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் வைக்கம் சத்தியாகிரகாவையும் நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வைக்கம் சத்தியாகிரகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிகாரிகள் மூலமாக தங்கள் குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்வதை காட்டிலும் பத்திரிகைகள் மூலமாக தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுவதில் தான் சத்தியாகிரகிகள் கருத்துடையவராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ மக்கள் மத்தியில தான் போறாங்க அப்படிங்கிறத அதிகார வர்க்கம் இந்த ஒரு விஷயத்துல குறிப்பிடுறாங்க. அதிகார வர்க்கம் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் கிட்ட ஒரு பிரச்சனையை எடுத்து பேசி அதற்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு பதிலாக சத்தியாகிரகிகள் என்ன பண்றாங்க, மக்கள் கிட்டே எல்லாத்தையும் போய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பிரச்சனையை சட்டசபையில் எடுத்து கூறி தீர்வு கண்டிருக்க வேண்டும் ஒழிய அவசரப்பட்டு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது தவறு என்று திருவாங்கூர் சமஸ்தானத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? எதை நோக்கி சொல்றாங்க, நமக்கு வைக்கம் போராட்டத்தை நோக்கி இந்த ஒரு கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? சட்டசபையில பேசியிருக்கலாமே, மக்கள் மத்தியில போராட்டமா எழுப்புறதுக்கு பதிலாக, மக்களோட அந்த ஒரு ஆற்றலை வீணடிக்கிறதுக்கு பதிலாக சட்டசபையில நீங்க ஒரு தேர்ந்தெடுக்க உறுப்பினராக இருக்கிறீங்க, அப்ப நேரடியா சட்டசபையில பேசியிருக்கலாமே அப்படின்றத சொல்றாங்க. இருப்பினும் இந்த வைக்கம் போராட்டம் சார்ந்து நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். யாருனால அப்படின்னு பார்த்தோம்னா டி.கே. மாதவளன் அப்படிங்கிறவர்னால சட்டசபையில பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். வைக்கம்ல தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன கருதப்படுவர்களும் கோயிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பாரு. அது பலனளிக்காம போயிருக்கும். ஓகேங்களா? அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். சட்டங்கள் வாயிலாக ஒரு விஷயத்தை பண்றது வெளிக்கட்டுமானம்னு அம்பேத்கர் சொல்லியிருந்தாரு. இந்த வெளிக்கட்டுமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில போறாங்க. மக்கள் மத்தியில ஒரு போராட்டமாக வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு திருவாங்கூர் சமஸ்தானமும் சரி, அங்க இருக்கக்கூடிய உயர் வகுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் சரி, அந்த ஒரு கோரிக்கைக்கு ஒத்து வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காந்தியடிகள் இந்த ஒரு வைக்கம் போராட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பொதுவெளியில ஒரு கருத்து நிலவி வந்திருக்கும், வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வாக்கெடுப்பின் மூலியமாக நமக்கு என்ன சொல்றாங்க, கோயிலுக்குள்ள அவங்க நுழையலாமா வேண்டாமா அப்படிங்கறத வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய எல்லா தரப்பினரும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இருப்பினும் காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்கெடுப்புக்கு சத்தியாகிரகிகள் ஒத்துக்குவாங்க,
வாக்கெடுப்பினுடைய முடிவுகளையும் சத்தியாகிரகிகள் ஒத்துப்பாங்க. ஆனா வைதிகர்கள் இந்த ஒரு முடிவை ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிடுறாரு. ஒரே பரபரப்பான விஷயம் வருது. மக்கள் கருத்து காந்தியடிகளோட கருத்துக்கு எதிராக இருக்கிறது. அது எப்படி அவங்க மட்டும் ஏத்துக்காம இருக்கலாம்ன்றத காந்தியடிகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதன் மூலமா காந்தி உள்நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி அந்த வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடியே வாக்கெடுப்புக்கான முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சென்ஸ் நம்ம வாக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறமா வைதிகர்கள் இதை ஏத்துக்க மாட்டோம்னு போராட்டம் பண்ணியிருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஆனா வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடியே வைதிகர்களும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்துட்டோம். அதுதான் நமக்கு இந்த இடத்துல வெற்றி அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான விஷயமா என்ன இருக்கு? மக்கள் மத்தியில போய் அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறது, நம்ம நினைக்கிற கருத்தை மக்கள் மனசுலயும் நினைக்க வைக்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப மக்கள் கருத்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீதிமன்றங்கள் போய் இந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே நீதிமன்றங்களுக்கு போறதுக்கு முன்னாடியுமே மக்கள் மத்தியில அந்த ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டு நீதிமன்றங்களுக்கு போனா அது சாதகமான ஒரு தீர்ப்பா நமக்கு வந்து முடியும் அப்படிங்கிறதையும் காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. சோ அதுதான் இந்த கருத்து உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. தேர்தல் காலகட்டங்களாக இருக்கனால இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காந்தியடிகளோட கோட்டையும் ஒன்று கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் கருத்து என்பது வெடிமருந்து போன்றது என்ற காந்தியின் வெளிப்பாடு புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்களோட கருத்து எதோட ஒப்பிடுறாரு? வெடிமருந்துகளோட ஒப்பிடுறாரு. ஓகேங்களா? அதை கரெக்டான இடத்துல நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா அது கரெக்டா வெடிச்சிடும் அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். ஓகேங்களா? அதை வைக்கம் சத்தியாகிரகத்தின் போதுதான் காந்தியடிகள் சொன்னார். மக்கள் தம் வலிமையை உணர்ந்து செயல்பட வேண்டிய முக்கியமான தருணம் தேர்தல் காலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப மக்கள் அவங்களோட வலிமையை புரிந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் மக்கள்கிட்ட அந்த ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது என்ன விதமான கருத்தாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அதை மக்கள் மத்தியில கரெக்டான முறையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் ஆயிடுச்சுனாலே பாதி வேலை முடிஞ்சதுன்ற ஒரு மீனிங்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம கொடுத்துருக்காங்க. தேர்தல் காலம் பிரச்சாரங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கிறத ஒட்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கடற்படை கப்பல் பழுதுபார்ப்பில் உலக அரங்கில் கவனம் ஈர்க்கும் இந்தியா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மேற்குலக நாடுகள் தங்கள் கடற்படை கப்பல்களை பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் இந்தியாவை நாட ஆரம்பித்துள்ளன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பேசிஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு முக்கியமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஷிப்யார்ட் லொகேஷன்ஸ்ல வந்து அவங்களோட பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகள் வந்து அவங்களோட ஷிப்பை வந்து ரிப்பேர் பண்றதுக்காக இங்க வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2023 அமெரிக்காவோடையும் 2022 நமக்கு பிரிட்டனோடையும் கையெழுத்தாயிருக்கும். ஓகேங்களா? இதனால ஏன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நம்மளையோட டெக்னாலஜி வைஸும் சரி எல்லா விதத்திலையும் ஒரு டெவலப்டு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இருப்பினும் இந்தியாவில் வந்து அவங்களோட கப்பல்களை பழுது பார்ப்பதற்கு என்ன ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அது என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் கடற்கொள்ளை, ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிற நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இப்பகுதியில் கூடுதல் கப்பல்களை ரோந்து பணிக்கு கொண்டு வந்தபடி உள்ளன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு அரேபியன் சி, ரெட் சி போன்ற பகுதிகள்லாம் வந்து வல்னரபிளா இருக்கனால அமெரிக்கன் மற்றும் பிரிட்டிஷ் நேவல் போர்சஸ்லாம் என்ன பண்றாங்க? அதிகப்படியான கப்பல்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்னா அவங்களோட அதிகப்படியான வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த ஒரு கடல் சார்ந்த ரீஜனை நோக்கி தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த சூயஸ் கேனல் வழியா ரெட் சி, அரேபியன் சி, இந்தியாவை சுத்தி போறக்கூடிய அந்த ஒரு கடல் வழி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்களோட ட்ரேடுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால நிறைய ரோந்து பணிகளுக்காக கப்பல்கள் வந்து நம்ம கடலோர எல்லைகள்ல வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த கப்பல்களில் பழுது ஏற்பட்டால் சொந்த நாட்டுக்கு சென்று பழுது பார்ப்பது என்பது நேர விரயம் மட்டுமல்ல, செலவு மிகுந்ததும் கூட. இதே பணியை இந்தியாவில் மேற்கொள்வது என்பது பல விதங்களில் வசதியானது, செலவும் குறைவு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நிறைய கப்பல்கள், வெளிநாட்டு கப்பல்கள் இருக்கிறனால என்ன பண்றாங்க, இங்க ஒரு பிரச்சனை, கப்பல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இங்க இருந்து மறுபடியும் அட்லாண்டிக் வழியா அமெரிக்கா போறதோ இல்ல பிரிட்டன் போறதோ ரொம்ப தூரம், ரொம்ப செலவும் ஆகும். ஓகேங்களா? அந்த வகையில தான் இந்தியாவை ஒரு தளமா வச்சு இந்தியாவிலேயே கப்பல்களை வந்து பழுது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சோ இதனால இந்தியாவுக்கும் நிறைய லாபங்கள் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால என்ன சொல்றாங்க, அந்நாடுகள் தங்கள் கப்பல்களின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிக்கு இந்தியாவை தேர்ந்தெடுப்பதாக கூறப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ வேற என்ன அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வலிமையான கடற்படையை கொண்டிருக்கும் சீனா
தென்சீன கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. சவுத் சைனா சீல சைனாவோட அந்த ஒரு அக்ரஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, தைவான் போன்ற அந்த பகுதிகளில் எல்லாம் சைனாவோட அக்ரஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகப்படியான வர்த்தகம் அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் சைனா கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒரு பெரிய இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணணும். ரஷ்யா சைனாவோட இந்த நேவல் கெப்பாசிட்டியை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு இடம் தேவை. அதை இந்தியா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்தியாவை சூஸ் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச கப்பல் கட்டுமானம் மற்றும் பழுதுபார்ப்பில் இந்தியாவின் திறனை உலகுக்கு காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட கெப்பாசிட்டியை நம்ம உலக லெவலுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேரிங் அப்படிங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டிலாம் நமக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தங்கள் வந்து நமக்கு சொல்லுது. இதனால அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளே நம்ம கிட்ட வந்து அந்த பழுதுபார்க்கும் வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா மற்ற நாடுகளும் இந்தியாவை நோக்கி வர வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்மளோட எக்கானமில ஒரு பெரிய growth இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. மேரிடைம் சார்ந்த நம்மளோட ஷிப் பில்டிங் சார்ந்த அந்த செக்டார்ல ஒரு growth வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சரிங்களா? மேலும் ராணுவ ரீதியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடனான உறவு மேம்படவும் இது வழிவகுக்கிறது அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இது வந்து எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் வைஸ் பார்க்கறப்ப நம்மளோட பிளேஸ்க்கு வந்து பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் வருது நமக்கு டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்தியா எப்படி ஒரு இந்த ஒரு சவுத் ஏசியன் ரீஜன்ல ஒரு ஹப்பா மாறிட்டே வராங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷிப் ரிப்பேர் அண்ட் ஷிப் பில்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல. ஸோ அதை தான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிகலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்வான்டேஜஸ் ஒய் இந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.